ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ராப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஓடிடியில் தமிழ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் க்ரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான். இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏஜென்ட்ஸ் ஊரில் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து புழங்கிட்டு இருக்கும். அது ஒரு கார்ட்டல் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை சுத்தமாக வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஏ சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அண்டர் கவரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட பசங்க எல்லாருமே இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களும் யாருக்கும் தெரியாது. அந்த பசங்களுக்கு உண்டி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனாலே அவங்க அந்த தனியத்து குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி இருந்துகிட்டு இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மிஷன் நடக்கும். பட்டிஸ்டா தான் வந்து இதில் வந்து ஹீரோவை பண்ணியிருக்கார். அவரோட பையன் தான் வந்து லீட் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஒரு மிஷனுக்கு போகும்போது அதில் வந்து அவங்க குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்துடுவார் எதிர்பாராத விதமாக. இப்போது அவருக்கு வந்து ஒரு சிக்கான ஒரு மனைவியும் ஒரு பையனும் இருப்பாங்க. அந்த குரூப்பில் தான் அந்த பையனும் இருப்பான். இப்போது இந்த டிஏலேருந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சில உதவிகள் கொடுப்பாங்க அவர் இறந்து போனதுக்கப்புறம். அது வந்து ஆனால் பெருசாக தேவையான அளவில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்களுக்கு அடுத்தது வந்து அந்த பையனுக்கு வந்து படிப்பு செலவு இருக்குது, வாடகை தரணும். அப்படிங்கும்போது அது எதுவுமே சமாளிக்க முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு ஆகிடும். அதனால் அந்த வீரை விட்டே வந்து அவங்க கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. இது அந்த பசங்களுக்குள்ள டீனேஜ் பசங்க எல்லாருமே ஒரு பெரிய வருத்தத்தை ஒன்று உருவாக்கும். இது ஒரு கேள்வியை வந்து அவங்களுக்குள்ளார வந்து எழுப்பும். முக்கியமாக ஹீரோ பட்டிஸ்டாவோட பையன்கிட்ட. ஸோ அவங்க அப்பாக்கிட்ட கேட்போம், ஏன்பா இந்த அளவுக்கு உங்களுக்காக தான் வந்து கவர்மெண்ட்டுக்காகவும் அந்த அந்த டீமுக்காகவும் தான் அந்த இறந்து போயிருக்கார். குடும்பத்துக்கு இப்போ வேறு எதுவும் செய்யவே முடியாதா? நீங்கள் கொடுத்த அந்த சொற்ப பணத்தை வச்சுட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னோடனே, இல்லைப்பா அவ்வளோதான் ரூல்ஸ், அதுதான் செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் காட்டெல்லாம் வந்து நிறைய வந்து ரைட் பண்ணுறீங்க, அங்கேருந்து நிறைய பணம்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது எங்களோட மிஷனுக்கு தான்ப்பா யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா, உங்கள் மிஷனில் தானே அவர் இறந்து போனார், அவருக்கு ஏன் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னோன்னு, இல்லைப்பா அப்படி ஒன்று ரூல் இல்லை அப்படின்னோன்னு, அப்போது உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் நானும் இப்போ இதை மாதிரி வந்து ஊரை விட்டுட்டு எங்கேயாவது காலி பண்ணி தான் போகணுமா, எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லையா அப்படின்னு கேட்பார். அது அவருக்கு மண்டக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது செய்யணுமா ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ராப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து இந்த கார்ட்டனுடைய மொத்த பணமும் வந்து புழங்க ஆரம்பிக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா வந்து அவங்க எராடிகேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி ஒரு ட்ராப் ஹவுஸை கண்டுபிடிச்சி அடுத்தது வந்து அங்கே ரைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் பட்டிஸ்டாவோட பையனுக்கு வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே இவர் என்ன யோசனை பண்ணுவார்னா, அங்கே வந்து பெருசாக வந்து செக்யூரிட்டிலாம் இல்லை. இவங்க அந்த அவங்களோட பசங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வழிமுறைகள், அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் பற்றி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த பையன் வந்து என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, அதை இந்த ட்ராப் ஹவுஸை வந்து அட்டாக் பண்ணோம்னா அங்கேருந்து பணத்தை எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அவன் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு ஓரளவுக்கு வந்து கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆவான். அவன் வந்து நம்ம ஊருக்கே திரும்பி வர்றதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான் ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதுலேருந்து இன்னும் பெருசாக பணம் கிடைக்காது. ஒரு $500 தான் இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு அட்டாக்கையும் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. பல $1 மில்லியன் கிடச்சிரும். இதை அந்த பையனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவனும் வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்து மாறுறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். இப்போது அந்த கார்ட்டல் ஆகட்டும் இல்லை டிஏ ஆகட்டும் 2 பேருக்குமே வந்து பயங்கர குழப்பமாக இருக்கும். ஏன்னா இவங்க ட்ராப் பண்ணுறது வந்து எப்படி வந்து இந்த அட்டாக் பண்ணுறவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டிஏ குழப்பத்தில் இருப்பாங்க. கார்ட்டலில் வந்து இதை யார் கொள்ளை அடிக்கிறாங்க, ஏன்னா டிஏ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப அமைச்சூராக இருக்காங்க அவங்க. இப்போ இது பண்ணுறது யாரையும் கொலைலாம் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அட்டாக் பண்ணிவிட்டு பணத்தை ஒன்று என்ன திருடிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் குழப்பமாக இருக்கும். ஒரு பக்கம் டிஏ வந்து இது யாருன்ற கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கார்ட்டலும் வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சிகிட்டு இருக்கும். இப்போது இவங்களுடைய எய்ம் என்ன, அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது முடிஞ்சிருச்சு. சரி அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஹீரோவோட பட்டிஸ்டாவோட பையன் வந்து ஒத்துக்க மாட்டான். இல்லை அவங்களுக்கு பண்ணிட்டோம், இப்போ நம்மளோட எல்லாருடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் கூட நம்மளும் வந்து இதை மாதிரி நடுத்தருக்கு வந்துடுவோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக ஒரே ஒரு ஹெஸ்ட், ஒரே ஒரு கொள்ளை ஒன்று பண்ணிவிடுவோம். அதில் வர பணத்தை வச்சுட்டு எல்லாருமே டீனேஜுக்கு வந்துட்டோம், ஏன்னா உங்களோட மேல் படிப்புக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். அதுக்கு சிலர் பேருக்கு வந்து உடன்பாடு இருக்கும், சிலருக்கு உடன்பாடு இருக்காது. இதில் முழுதுமாக இருந்தாலும் ஃபைனலாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க 2 பேரும் முடிவு பண்ணி அடுத்து ஒரு ஹைஸ்டில் வந்து இறங்குவாங்க. அது படு மோசமான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டுரும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த படம். ஒரு டீசெண்டான க்ரைம் த்ரில்லர்.
இதனுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய அந்த கதை, அந்த லைன் தான். நார்மலாக போனாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கார்ட்டலுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது அப்படி இல்லாமல் டிஏவுடைய வேலை பார்க்குறவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பிரச்சனைகள், அதனால் அவங்க எடுக்கிற ஒரு முடிவு, அதனுடைய பின்விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த கதையை வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே சமயம் இதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்டாக, அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஒரு நார்மலைஸ்டான ஒரு எக்ஸிக்யூஷனாக இருந்தது. பெரும்பாலும் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓரளவு தெரிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க வந்து நேரேட் பண்ணவும் இல்லை, எழுதவும் இல்லை. இதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடுன்னு சொல்லுவேன். பட் இதை கரெக்டாக வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்த விதத்தில் கொஞ்சம் நான் லீனியராகவோ இல்லை வேறு மாதிரியோ வந்து ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரியான ஒரு படமாக வந்து இது வந்து வந்திருக்கு. ஐடியா வந்து சூப்பராக இருந்தது. பட் கன்சீவ் பண்ண இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் தமிழ்லேயே கிடைக்குது. க்ரைம் த்ரில்லர்ஸ் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவரேஜான படம், ஒரு டீசெண்டான வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.